உங்களை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்களா? ஒரு உண்மை சொல்லட்டுமா? உங்களை மதிக்க வைக்கும் வாழ்க்கை ரகசியம். ஒரு மனிதனின் மாற்றக் கதை. வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு சாதாரண மனிதனின் கதை. ஆனா அந்த கதையில் இருக்கும் உண்மை உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. ஒரு சிறிய ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் நல்லவன். யாருக்கும் உதவுவான். எல்லாரிடமும் மரியாதையாக பேசுவான். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. யாரும் அவனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை. நண்பர்கள் முடிவெடுக்கும்போது அவனை கேட்க மாட்டார்கள். ஆபீஸ்ல அவன் ஐடியாவை யாரும் கவனிக்க மாட்டார்கள். குடும்பத்தில் கூட அவன் சொல்வது முக்கியமில்லை. ஒரு நாள் அவன் மனதில் ஒரு கேள்வி வந்தது. நான் தவறா இருக்கேனா? நல்லவனா இருக்கிறேன். ஆனா ஏன் மதிப்பு கிடைக்கல? அதற்கான பதில் அவன் வாழ்க்கையை மாற்றியது. முதல் உண்மை, நல்லவன் மட்டும் போதாது. அவன் ஒரு நாள் தனது பழைய ஆசிரியரை சந்தித்தான். அவன் கேட்டான், சார், எல்லாருக்கும் உதவுறேன். ஆனா யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. ஏன்? ஆசிரியர் சிரித்தார். நல்ல மனிதனாகிறதுக்கும் மதிப்பு கிடைப்பதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் சொன்னார், உன்னை நீ மதிக்க ஆரம்பிக்கும்போதுதான் உலகம் உன்னை மதிக்கும். அந்த ஒரு வாக்கியம் அவனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. ரகசியம் ஒன்று. எல்லா இடத்திலும் பேச வேண்டாம். அவன் கவனித்தான். அவன் எப்போதும் பேசிக்கொண்டே இருந்தான். யாராவது ஏதாவது கேட்டால் உடனே பதில். அடுத்த நாள் முதல் அவன் மாற்றம் செய்தான். அவன் கேட்க ஆரம்பித்தான். அமைதியாக கவனிக்க ஆரம்பித்தான். சில நாட்களில் ஒரு விஷயம் நடந்தது. மீட்டிங்கில் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் அமைதியாக இருந்தான். கடைசியில் ஒரு வரி சொன்னான். அந்த அறை முழுக்க அமைதி. முதல் முறையாக மக்கள் அவனை கவனித்தார்கள். அவன் புரிந்து கொண்டான். குறைவாக பேசினால் வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். ரகசியம் 2. இல்லை என்று சொல்லும் தைரியம். முன்பு யாராவது வேலை கேட்டால் அவன் உடனே சரி சொல்வான். அவன் வேலை அதிகமாகி அவன் மதிப்பு குறைந்தது. ஒரு நாள் அவன் அமைதியாக சொன்னான், இப்போ முடியாது. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த முறை அவர்கள் அவன் நேரத்தை மதித்தார்கள். எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சித்தால் யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள். ரகசியம் 3. உங்களைப் பற்றிய எண்ணம். அவன் தனது மனசை கவனித்தான். அவன் அடிக்கடி நினைப்பான், நான் போதுமானவன் இல்ல. அந்த எண்ணத்தையே மாற்ற ஆரம்பித்தான். ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகளை எழுத ஆரம்பித்தான். சில வாரங்களில் அவன் நடையில் கான்பிடன்ஸ் வந்தது. உலகம் முதலில் உங்கள் மனநிலையையே பார்க்கிறது. ரகசியம் 4. புறம் பேசாத பழக்கம். அவன் முன்பு நண்பர்களுடன் கோசிப் பேசுவான். பிறகு நிறுத்தினான். யாராவது மற்றவரைப் பற்றி பேச ஆரம்பித்தால் டாபிக் மாற்றுவான். மெதுவாக மக்கள் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். ஏனெனில் ரகசியத்தை காப்பவரை உலகம் மதிக்கும். ரகசியம் 5. யோசித்து பதில் சொல்லுதல். அவன் உடனடி ரியாக்ஷன் கொடுக்காமல் பாஸ் எடுக்க கற்றுக்கொண்டான். 3 வினாடி அமைதி, பிறகு பதில். அந்த சிறிய பழக்கம் அவனை மெச்சூராளாக காட்டியது. ரகசியம் 6. வேலை பேசட்டும். அவன் சோஷியல் மீடியா குறைத்தான். ஒப்பீடு நிறுத்தினான். தன் திறமையை தினமும் 1% மேம்படுத்த ஆரம்பித்தான். 6 மாதங்கள் கழித்து அதே ஆபீஸில் ப்ரொமோஷன். மக்கள் சொன்னார்கள், ஹீ இஸ் ரிலையபிள். உங்கள் வேலைதான் உங்கள் குரல். ரகசியம் 7. அவசர முடிவுகள் வேண்டாம். முன்பு எமோஷனல் முடிவு எடுத்தான். இப்போது நிறுத்து, யோசி, முடிவு. அவனுடைய தவறுகள் குறைந்தது. மக்கள் அவனை ஆலோசனை கேட்க ஆரம்பித்தார்கள். ரகசியம் 8. எல்லா போரையும் ஜெயிக்க வேண்டாம். ஒரு நாள் வாதம் நடந்தது. முன்பு போல ஆர்கியூ செய்யவில்லை. சிரித்து விலகினான். அந்த நாள் அவன் புரிந்தது. அமைதி சில நேரம் மிகப்பெரிய சக்தி. ரகசியம் 9. தினமும் கற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் 20 நிமிடம் வாசித்தான். ஒரு வருடத்தில் அவன் பேசும் வார்த்தைகளே மாறிவிட்டது. மக்கள் கேட்டார்கள், நீங்க ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க. மாற்றத்தின் முடிவு. ஒரு வருடம் கழித்து அதே மனிதன், அதே முகம். ஆனா வேறுபாடு ஒன்று மட்டும். அவன் தன்னை மதிக்க ஆரம்பித்தான்.
அதனால் உலகமும் அவனை மதிக்க ஆரம்பித்தது. இறுதி செய்தி நண்பர்களே, மதிப்பு கேட்டு கிடைக்காது, அது உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் குறைவாக பேசுங்கள், உங்களை மதியுங்கள், எல்லைக்கு எல்லை வையுங்கள், அமைதியை கற்றுக்கொள்ளுங்கள், தினமும் வளருங்கள். ஒரு நாள் மக்கள் உங்கள் பெயரை சொல்லும்போது மரியாதை தானாக வரும்.